பேசலாம். அதுக்கு தெரியும், உங்களுக்கு சில நிறைய பேருக்கு தெரியும். அதில் அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக தான் தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து 41 இருந்து அப்புறம் 50 விழுக்காடு வந்து, அதுக்கப்புறம் 68 விழுக்காடு வந்து, அப்புறம் 69 விழுக்காடு. 69 விழுக்காடு தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு, இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலும் கிடையாது. மற்ற மாநிலங்கள்லாம் வெறும் 50 விழுக்காடு தான் இருக்கு. அந்த 69 விழுக்காடுக்கும் ஆபத்து வந்தது. அப்போ இதை யாரு காப்பாத்தினாங்கன்னா அப்போ இருந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள். அந்த அம்மா இல்லைன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயும் 50 விழுக்காடு தான் இருந்திருக்கும், வேற வழி கிடையாது. அந்த எப்படி காப்பாத்தினாங்க? 9வது அட்டவணையில் அரசியல் சாசனம் 9வது 9 ஷெட்யூல்ல அது கொண்டு வந்து அதுல பாதுகாப்பு கொடுத்ததுல இது சும்மா சட்டம். தமிழ்நாட்டில் சட்டம் நிறைவேற்றினா போதாது. அவங்க சட்டம் நிறைவேற்றி தமிழ்நாட்டில் 93, 94 சட்டத்தை நிறைவேற்றி அப்போது நரசிம்மராவ் பிரதமர் அவர்கள் அவரை அழுத்தம் கொடுத்து வலியுறுத்தி அரசியல் சாசன சட்ட திருத்தம் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பண்ணணும்னா 2/3 மெஜாரிட்டி பார்லிமெண்ட்ல நடக்கணும். அப்படி 2/3 மெஜாரிட்டி நினைச்சு பாருங்க. தமிழ்நாட்டு பிரச்சனை இது. ஆனா நம்ம நாடாளுமன்றத்தில் 2/3 மெஜாரிட்டி வைத்து தமிழ்நாட்டினுடைய சட்டத்தை 9வது அட்டவணையில பாதுகாப்பு கொடுத்தது அப்பொழுது முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர். எவ்வளவு பெரிய ஒரு காரியம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா இது நம்ம யாரும் பேசுறது இல்லை. ஏன்னா அதுக்கு முன்பு வந்த மண்டல் குழு பரிந்துரை, அதுக்கப்புறம் இந்திராசாணி வழக்கு 1992 இந்திராசாணி வழக்கு போட்டு அந்த வழக்கில் வந்து அப்போ இதுக்கு முன்பு நடந்தது பாலாஜி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா 1962 உச்சநீதிமன்றம் தீர்ப்பு ஒன்று இருக்கு. அதுல என்னன்னா 50 விழுக்காட்டிற்கு மேல் யாருமே இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்னு 1962 உச்சநீதிமன்றம் சொல்லிட்டாங்க. அதன் பிறகு எத்தனையோ தீர்ப்புகள் வந்து இந்திராசாணி வழக்கு வந்தது. அப்போ 13 ஜட்ஜ் 13 ஜட்ஜ் இந்திராசாணி வழக்குல அவங்களும் அதை நிலைநாட்டிட்டாங்க, 50 விழுக்காடுக்கு மேல போகக்கூடாது. அப்ப தமிழ்நாட்டுக்கு அப்போ 93 ஒரு வழக்கு போட்டாங்க. தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்கக்கூடாதுன்னு வழக்கு போட்டாங்க. அந்த வழக்கு அதற்கு ஏற்ப இந்த சட்டத்தை ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்தார்கள்.